மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரையிலான மின்சார ரயில் சேவையின் பயண நேரம் 75 நிமிடங்களில் இருந்து 60 நிமிடங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், ரயில்களின் எண்ணிக்கை குறைந்த நிலையில் தற்பொழுது பயண தூரம், அந்த நேரம் கம்மியாக இருக்கு. எந்த அளவுக்கு தற்பொழுது ரயில்கள் இயக்கப்படுகின்றன, எவ்வளவு வேகத்தில் இயக்கப்படுகின்றன, எந்தெந்த ரயில் நிலையங்களில் நிற்கின்றன, சொல்லுங்க. மோகன், சென்னையிலேருந்து இஎம்இ ரயில் சேவை இரட்டிப்பாக்குன்னு சொல்லலாம். அதாவது குறிப்பாக ஏற்கனவே இந்த நடைமேடையில் இங்கே சென்னை எக்மோர் நடைமேடையில் வேலை நடந்து வர்றதுனால பல்வேறு ரயில்கள் குறைச்சிருந்தாங்க. அதே போல் மாற்று ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் முக்கியமாக இந்த பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய உச்ச நேரத்தில் சென்னையில் இஎம்இ ரயில் சேவை இரட்டிப்பாக்கியிருக்காத சொல்லியிருக்காங்க, ரயில்வே நிர்வாகம் சொல்லியிருக்கு. அதுவும் இல்லாமல் அதாவது தாம்பரத்திலிருந்து நேரடியாகவே பீச் வரைக்கும் வர்றவங்க, ஏன்னா ஒவ்வொருத்தரும் இடையில வர முழுவதுமாக பயணிக்கிறவங்க இந்த வண்டியில் இது முக்கியமான இடத்துல மட்டும்தான் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. கிண்டி, மாம்பழம், எக்மோர், நாம் இருக்கக்கூடிய பகுதியாக எக்மோர் இருக்கும். அப்புறம் சென்னை கடற்கரை. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 75 நிமிடங்களில் போயிட்டு இருந்தது. அந்த வண்டி 60 நிமிடங்களாக குறைத்து வேகத்தை, அதாவது 60 நிமிடம் கால நேரத்தை குறைச்ச உடனே அவங்க எளிதாக சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த பீக் ஹவர்ஸில் 10 வண்டி போயிட்டு இருந்தது தன்னால இப்போ 20 வண்டியை அதிகரிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தாம்பரம் புறநகர் ரயில் பாதையில் நடைபெறதுனால அங்கே ரயில்வே பஸ் பேருந்து வசதியும் ஏற்படுத்தியிருக்காங்க. மக்கள் எளிதாக வர்ற மாதிரி இப்போ பேருந்து வசதி இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இங்கு 5-6 அங்கே ஏற்கனவே செல்லக்கூடிய அந்த சாதாரண மின் ரயில்கள் போக அந்த வண்டிகள் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் நின்று போகும். இப்போ நம்ம சுந்தர் காட்சிப்படுத்தக்கூடிய அந்த வண்டி பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் நின்று போகும், எல்லா ஸ்டேஷன்லேயும். ஆனால் அந்த இஎம்யூ செல்லக்கூடிய அந்த வாகனம் என்பது, அந்த வண்டி மட்டும் முக்கியமான வழித்தடங்களில் மட்டும் நின்று போகும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வசதிகளை பண்ணியிருக்கிறதாக ரயில்வே நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் பார்த்தோம்னா, விரைவு ரயில்கள் தாம்பரம் மற்றும் சென்னை கடற்கரை இடையே இரு திசைகளிலும் அதிகாலை மற்றும் மாலை உச்ச நேரங்களில் இயக்கப்பட்டன. வழக்கமாக அனைத்து நிலையங்களிலும் நிறுத்தம் மேற்கொள்ளும் ரயில்களை விட இவை முக்கியமான கால நிலையங்களில், அதாவது சில நிலையங்கள் மட்டுமே நிறுத்தம் மேற்கொள்வதால் பயண நேரம் குறைந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த சேவையில் நம்ம ஏற்கனவே சொன்ன போல தாம்பரம், கிண்டி, மாம்பழம், சென்னை எழும்பூர் மற்றும் சென்னை கடற்கரை ஆகிய முக்கிய நிலையங்கள் மட்டுமே நிற்கும். இதன் மூலம் தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரை போகக்கூடிய அந்த வழக்கமான 75 நிமிடம் என்பது 60 நிமிடமாக குறைச்சிருக்கும். அதே போல் நீண்ட தூரம் தினசரி பயணம் மேற்கொள்ளும் அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இந்த நேர சேமிப்பை வழங்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படுது. அதனால் குறிப்பாக இந்த பயணிகள் குறுகிய நேரத்தில் கொண்டு செல்லும் திறன் இருந்தாலும் இந்த இடைநிலை சிறிய நிலையங்களை பயன்படுத்தும் பயணிகள் சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகியிருக்குது. இருப்பினும் மொத்தமாக தினசரி இயக்கப்படும் சாதாரண புறநகர் ரயில் சேவையை சுமார் 115 என்ற எண்ணிக்கையில் தொடர்ந்து செயல்பட்டு வர்றது ரயில்வே நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. ரயில்வே சேவைகளை பொறுத்த வரைக்கும் அந்த அதிர்வெண்ணில் இயங்கும் நிலையை கருத்தில் கொண்டு பயணிகள் நெரிசலை குறைக்க முயற்சியாக தாம்பரம் மற்றும் கடற்கரை இடையே இலவச சிறப்பு பேருந்து சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளது. இப்போ ஆரம்பத்தில் ஏற்கனவே திட்டமிட்டபடி 26ஆம் தேதியிலிருந்தே, நேற்றிலிருந்தே பார்த்திங்கன்னா இந்த சேவையில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. காலை மற்றும் மாலை நேரங்களில் 20 பயணங்கள் என மொத்தம் 40 பேருந்துகள் சேவையை 7 நிமிட இடைவேளையில் போயிட்டுருக்காங்க. அதே போல் இது என்னன்னா இஎம்ஐ டிக்கெட் அல்லது சீசன் பாஸ் வைத்திருக்கவங்க இந்த பயணிகள் இலவசமாகவே அந்த பஸ்ஸில் பயணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி சாலை வழியாக தாம்பரம் சானிட்டோரியம், குரோம்பேட், பல்லாவரம், திரிசூலம், கிண்டி, எழிலகம், தலைமைச் செயலகம் மற்றும் பாரிஸ் கார்னர் இந்த பகுதியில் இணைத்து இயக்கிட்டு வரதாக சொல்லியிருக்காங்க. நாம் ஏற்கனவே சொன்னது போல சென்னையில் இஎம்யூ ரயில் சேவை இரட்டிப்பாக அதிகரிச்சிருக்காங்க. இந்த ரயில் முக்கியமாக முக்கியமான இடங்கள் மட்டும்தான் நிற்கும். தாம்பரத்துலேருந்து கிளம்புனாங்கன்னா தாம்பரம், கிண்டி, அது இந்த முக்கியமான இடங்களில் தான் நிற்கும். அதே போல் இந்த ரயில் சேவை என்பது பீக் ஹவர்ஸில் மக்கள் சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக 10லிருந்து 20 ரயில்கள் உயர்த்தப்பட்டதாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், இப்போ பிளாட்ஃபார்ம் 5-6 இந்த ரயில் சேவை, அதாவது ரயில் 10-11 பிளாட்ஃபார்ம் இயங்கிட்டு இருந்தது. அந்த பணிகள் நடைபெறுவதனால
இப்போ 5-6ல் செங்கல்பட்டுலேருந்து வரக்கூடிய அந்த பீச் போகக்கூடிய அந்த வண்டி இயங்கிட்டு இருக்கும். அதே போல் 1-2லேருந்து இங்கிருந்து எக்மோர்லேருந்து தாம்பரம் வரை செல்லக்கூடிய ரயில்கள் இயங்கிட்டு இங்கே நம்ம அருகில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் 4 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த விரைவு தாம்பரத்திலிருந்து பீச் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய அந்த இஎம்இ என்று சொல்லக்கூடிய விரைவு ரயில் சூப்பர் ஃபாஸ்ட், அதாவது அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிண்டி இது கிண்டி எக்மோர் இந்த இடங்களில் நின்று செல்லும். அது குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் 3 இடங்களில் நின்று செல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்காகத்தான் இந்த லைனை வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா முக்கியமான நேரத்தில் ஏற்கனவே இந்த இடங்களில் வழக்கமாக வந்து மற்ற ஊர்களில் வரக்கூடிய ட்ரெயின்கள் இதில் அதிகமாக வர்றதுனால அவங்க வண்டி வாங்குவதற்கு பிரச்சனையாக இருந்தது, உள்ளே வாங்கி வெளியே அனுப்புகிற பிரச்சனையாக இருந்தது. இதனால தான் நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. ஒவ்வொரு முறையுமே ரயில் பயணிகள் மிகுந்த வந்து ரொம்ப சிரமத்துக்கு உண்டானாங்க. இதை கருத்தில் கொண்டு தான் இந்த இஎம்ஐ வந்து இரட்டிப்பு காய்க்கலாம். அதுவும் குறிப்பிட்ட பீக் ஹவுஸில் மட்டும்தான். பீக் ஹவுஸில் வரும்போது அது நேரடியாகவே நம்ம ஏற்கனவே சொன்ன போல் கிண்டி, மாம்பழம், எக்மோர், பீச் இந்த 4 ஸ்டேஷன் தான் போகும். அது வந்து 1.25 மணி நேரத்தில் போன வண்டி இப்போ 1 மணி நேரத்தில் ஆகும். அதனால் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இதில் வந்து தான் அந்த வேகமாக போகக்கூடிய அந்த முக்கியமான இடங்களில் செல்லக்கூடிய வண்டிகள் இருக்கும். அது இன்றிலிருந்து நம்மளுக்கு வந்துட்டு அந்த ரயில்களை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக இயங்குகிற ரயில் வந்து 5 பிளாட்ஃபார்ம் நடைமேடை 5-6 இயங்கினாலும் கூட இந்த வண்டி இதுவரை 4 இயக்கப்படலை. அதனால் மக்கள் வந்து பொதுமக்களுடைய சிரமத்தை கருத்தில் கொண்டு தான் இந்த இடத்துல இந்த 4ல் வந்து அந்த வண்டி வாங்குறாங்க. அந்த வண்டி அதிகமாக அதுலேயும் வந்து மக்கள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா தாம்பரத்துலேருந்து கடற்கரைக்கு எங்கேயும் நிற்காமல் குறிப்பிட்ட 3 நிலையத்தில் வந்து நிறுத்துறதுனால பயணிகள் அதிக அளவில் வந்தாங்க. இது வந்து 10 வண்டி தான் எப்போவுமே அந்த பீக் ஹவர்ஸில் வந்து 10 வண்டி இயக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து 20 வண்டியாக இயக்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டி வந்து 4ல் வாங்கி அந்த வண்டியை வந்து 4ல் வாங்குவாங்க. மற்ற வண்டியை விட அந்த இஎம்ஐன்னு சொல்லக்கூடிய அந்த வண்டியை 4ல் வாங்குறாங்க. மற்ற வழக்கம் போல் 5-6ல் அந்த ஏற்கனவே இயக்கக்கூடிய வண்டிகள் 5-6ல் இயங்கிட்டு இருக்கும் போகணும். அன்பழகன், குறிப்பாக சென்னை புறநகர் ரயில் சேவை தொடர்பாக மற்றொரு தகவலையும் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரை செல்லக்கூடியவர்கள் 10ஆம் தேதியிலிருந்து பரங்கிமலையிலிருந்து வேளச்சேரி அந்த ரூட் வழியாகவும் புதுசாக ட்ரெயின் விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு, குறிப்பாக தாம்பரத்திலிருந்து கடற்கரை வரை இந்த பயண நேரம் 1 மணி நேரமாக குறைக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த பக்கம் வரப்போ அது பயண நேரம் எப்படி இருக்கும், அதற்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெயின் விடுவாங்க, இது குறித்த தகவல்கள் இருந்தாலும் நீங்கள் பதிவு பண்ணலாம். இல்லை அது குறித்து இந்த தகவல் நம்ம ஏன்னா அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்ச விஷயத்தை சொல்கிறோம். ஏன்னா அது சோதனையோட நடக்கும் நிறைய பிரச்சனை. இது வந்து எதனால் இந்த பயண நேரம் குறையுதுன்னா வழக்கம் போல் இந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ட்ரெயினை வந்து பார்த்தோம்னா அந்த பிளாட்ஃபார்ம் இது வந்து தாம்பரத்துலேருந்து பீச் வரைக்கும் வந்து எல்லா ஸ்டேஷனும் நிற்கும். அப்போ வந்து கூடுதலாக வந்து அந்த 1.5 மணி நேரம் ஆகும், 75 நிமிடம் ஆகும். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீக் ஹவர்ஸ் நேரமே போகணுனால குறிப்பிட்ட பேர் எல்லாருமே அந்த வண்டியில் ஏறி இருப்பாங்க. இப்போ வந்து மாம்பழம் செல்வர்களாகட்டும், அதே போல் கிண்டி செல்வர்களாகட்டும், எக்மோர் வர்றவங்களும் அதில் ஏறும்போது என்ன ஆகுனா மற்றவங்களுக்கு வந்து சிரமமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பாக கிண்டி அதாவது தாம்பரத்திலிருந்து பீச் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற வண்டி அந்த இஎம்இ என்று சொல்லக்கூடிய அந்த விரைவு வண்டி அந்த குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நிலையங்களை மட்டும்தான் அந்த வண்டி நிற்கும். அதுதான் மாம்பழம், கிண்டி, எக்மோர், பார்க் அந்த வண்டி தான் வந்து கூடுதலாக இயக்கிறதுனால என்ன ஆகுனா ஒரு 15 நிமிடம் குறையும். அந்த மற்ற ஸ்டேஷனில் நிற்கக்கூடிய அந்த டைமை வந்து இவங்க இதில் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து 10-15 நிமிடம் குறையிறதுனால சீக்கிரம் வேலைக்கு போகிறவங்க அதில் அந்த கூட்ட நெரிசலை தவிர்த்து இந்த வண்டியில் ஏறிக்குவாங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த 4வது பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அந்த உள்ளூர் புறநகர் வண்டிக்கு பயன்படுத்தாமல் தான் இருந்தது. ஏற்கனவே தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டனால ரயில் பொதுமக்கள் பிரச்சனை இருந்தனால தான் குறிப்பாக இந்த விரைவு ரயிலை இன்னையிலிருந்து விட்டுட்டுருக்காங்க. அதை இப்போ இன்னையிலிருந்து பார்த்தோம்னா இந்த 4வது பிளாட்ஃபார்மில் 4வது நடைமேடையில் அந்த வாகனங்கள் அந்த வண்டி வரும். அந்த வண்டி தாம்பரத்துலேருந்து கிளம்பி பீச் வரைக்கும் போக வண்டி தான். அதனால நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் குறைச்சிருக்காங்க. நீங்கள் சொன்னது போல் அந்த வழித்தடங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முழுமையான தகவல்கள் நமக்கு வரல. ஏன்னா அவங்க அதிகாரப்பூர்வமாக சொல்ல, ஏன்னா ஒவ்வொரு முறையுமே விதவிதமான தகவல் வந்துருக்கு. ரயில்வே நிறுவனம் அவங்களுக்கே குழப்பமாக இருக்கும். ஒரு திடீர்னு 80 வண்டி ரயில்கள் ரத்து அப்படின்னு போட்டு ஒரு சில ஊடகங்கள் சொன்னதுனால அவங்களுக்கே அதனால தான் முறையாக அவங்க நம்ம பத்திரிகையாளருடைய நம்ம செய்தியாளர் சந்திப்பிலும் சரி செய்தி அறிக்கையில் வந்து நம்ம கொடுத்ததான் நம்ம சொல்கிறோம்.
இப்போ வந்து இன்னையிலிருந்து இருக்கக்கூடிய இந்த ரயில் ஆகப்பட்டது இந்த 4ஆம் பிளாட்ஃபார்மில் வாங்கி விடுவாங்க. அது முழுவதுமாகவே பீக் ஹவர்ஸில் 10 வண்டி வந்துட்டு இருந்தது 20 வண்டியாக வரப்போகுது. அதுவும் இல்லாமல் தாம்பரத்துலேருந்து நேரடியாகவே அந்த வண்டி பீச் போகும். மாம்பழம், கிண்டி, எக்மோர் நின்று போகும். மற்ற வண்டி பார்த்திங்கன்னா எல்லா வழக்கம் போல் செங்கல்பட்டு வரைக்கும் இருக்கிற அனைத்து ரயில் நிலையங்கள் எங்கெங்கே புறநகர் ரயில் நிற்குமோ அந்த தடத்தில் போயிட்டுருக்கோம். நீங்கள் சொன்னது போல் அந்த தகவலை நம்ம கண்டிப்பாக அதை கேட்போம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.